என்ன மாடு மேலே மாடு சென்று பட்டி மேலே பட்டி போய் அடுத்தடுத்து என்கிட்டயே வரணும் நீங்கள். அதே மாதிரி தான் நடக்குது. நல்ல தனியாக அடிக்குது. ஹலோ வணக்கங்க ஐயா. வணக்கம் சாமி. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க ஐயா? நான் வந்து தலைவாசல் பக்கம் வடகமரைங்க. முன்னாடி மணிகண்டன் மாடு வாங்கி கொடுத்தா ஐயா போன மாதம் வாங்கி கொடுத்தாருங்க. ஒரு 86 ரூபாய்க்கு வாட்டாங்க. 9 லிட்டர் நேரம் வருது. நல்லா இருக்குது. கொஞ்சம் சவுண்ட் நல்லா கறந்துருக்குது. நல்லா கறந்துட்டு அதில் எந்த ஃபால்ட்டும் இல்லை. கோயிலுக்கு வேணும்னு சொல்லி நம்மக்கிட்ட வேணும் சாமின்னு சொல்லி வந்தார். நான் வெளியே நம்ம பண்ணையில் நம்ம பசங்கள்கிட்ட வாங்கி கொடுத்தேன். பரவாயில்ல, நேரம் 9 லிட்டர் கறக்குன்னு இப்போதான் சொல்கிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஃபோன் பண்ணல. அப்பயே தெரிஞ்சுக்கிட்டே தான் கறக்க மாட்டேங்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ண போகிறோம்? அப்புறம் இந்த தாட்டி கோயிலுக்கு தான் மாடு வேணும்னு சொல்லி இதெல்லாம் வந்து கோயிலுக்கு தான், வருமானத்துக்கு இல்லை. கோயிலுகளுக்கு சாமி பூஜைக்கு வரவங்களுக்கு அன்னதானத்துக்கு அதுக்கெல்லாம் தேவைப்படும் சொல்லி கோயிலுக்காக தான் இந்த மாடு வாங்கிட்டு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதோ 2 மாடு இருக்குது. அது போக மாடு இருக்குது. நம்ம வந்து இது 2வது மாடாக வாங்கி கொடுக்குறோம் இந்த கோயிலுக்கு. இதுவும் அந்த ரேஞ்சிலே கொடுக்குங்களா பால்? இது எச்சாவே கொடுக்கும். ஆமாம், இது எச்சாவே கொடுக்கும். நல்ல ப்ரீடில் நல்ல மடிசெட்டில் இளங்கன்று மாடு. அவர் நான் இது வேணுமா வேண்டாமான்னு கேட்கல. எனக்கு இது அவங்களுக்கு செட் ஆகுன்னு தெரியும். உடனே பேசி பாட்டுன்னு குடிச்சு கொடுத்துட்டேன். அது முடியும் நல்லாத்துக்கு மாடு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இவருக்கு இது செட் ஆகும்னு தெரியும். அதனால் இதை பிடிச்சி கொடுத்துட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்குங்க? எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது சாமி. ஐயாம்மா அவர் போன தடவை நம்ம வாங்கி கொடுத்தாரு. அதில் ஃபோனு தொடர்பில் எல்லாம் அந்த வீடியோ யூடியூப்லாம் பார்க்குறோம். நல்லா பண்ணி தராரு. நல்ல ரிசல்ட் வருது. அதனால் நான் எதுவும் இல்லை, அவராகவே எனக்கு பிடிச்சி கொடுத்தாரு. எனக்கு நல்ல திருப்தியாக இருக்குது. பாருங்கள், பொறி உருண்டை மாதிரி இருக்குது பாருங்கள். கோயிலுக்கு சாமி மாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் சாமி மாடு மாதிரி எனக்கு வாங்கி கொடுத்தாரு. மூஞ்சி லட்சணத்தில் அழகில் இருக்குது. அழகான மாடு, சிக்கன சின்னதாக. இதெல்லாம் கோயிலுக்கு போகிற மாட்டுலையும் இதுகளும் ஒரு புண்ணியம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. மாடு எங்கெங்கேயோ போகும். ஒரு இருக்கப்பட்ட இடத்துக்கு போவோம், இல்லாதப்பட்ட இடத்துல போய் கஷ்டப்படும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனால் வெட்டு மாட்டு சந்தைக்கு போவோம். எல்லா வேலையும் போனேன். இந்த மாடு புண்ணியம் பண்ண மாடு கோயிலுக்கு போகுது. நாளையிலேருந்து 48 நாள் பூஜை நடக்குதுக்கு. 48 நாள்? ஆமாங்க. டெய்லியும் உலக மக்களுக்கு நலனுக்காகவும் நோய் நொடி இல்லாமல் மற்றெல்லாம் ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். என்ன போட்டி பொறாமல் இல்லாமல் நல்லா இருக்கணும். உலகத்தை நம்ம தான் காக்கணும் சாமி. உலகம் நம்மளை காப்பாற்றாது. நம்ம மனிதன் ஆணுக்கானு போறாமல் போட்டி இல்லாமல் அன்பாக நடந்துக்கிட்டாவே உலகத்தை நாம் வாழ வைக்கலாம். அழிவை தடுக்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம தான் பார்த்து நல்லா அன்பு பண்பு பாசமாக நடந்து நம்ம மக்களோட மக்களை அண்டி இருந்தாவே இறைவனும் நம்ம பக்கம் இருப்பார். உலகம் நன்மையாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பூஜை நடக்கும். இது 48 நாளைக்கு இந்த மாடு பூஜைக்கு இதாகும். எல்லோரும் சொல்லுவாங்க எச்எப் மாடு வாங்குறீங்க, நாட்டு மாடு வாங்குறீங்கன்னு. அதெல்லாம் கிடையாது. எல்லாம் மாடு கோமாதா தான். ஒன்று தான். இந்த மாட்டுக்கு அந்த குடுப்பனை இருக்கிறதுனால நான் 48 நாளைக்கு இந்த மாடு பூஜையில், கோயில் பூஜையில் கலந்துக்கும். கோயில் பூஜை 48 நாளும்? ஆமாம், 48 நாள் மண்டல பூஜை நடக்கும். அந்த பூஜைக்கெல்லாம் இந்த மாடு தான் இந்த கலந்துக்கிறதுக்காகவே வாங்கியிருக்காங்க. நல்ல மாடு. 48வது நாள் திருவண்ணாமலை சாதுக்கள் வந்து 50 சாதுக்கள் வருவாங்க. அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி 50 பேத்துக்கு வஸ்திரம் கொடுத்து, தட்சணை கொடுத்து, அன்னதானம் கொடுத்து, அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்களும் உலக மக்களுக்காக ப்ரே பண்ணி வேண்டிக்குவாங்க. அதான் இந்த பூஜையினுடைய நோக்கமே. சரிங்க. வேறு என்னென்னலாம் நீங்கள் பண்ணுறீங்க? நம்ம வேறு என்ன சாமி, அன்னதானம் பண்ணுறோம். அமாவாசையான அன்னதானம், பௌர்ணமி அன்னதானம், டெய்லி ஹோமங்கள், காலையும் மாலையும் ஹோமங்கள் நடத்திட்டு இருக்கோம். டெய்லியும் பூஜைகள் நடக்குது. நம்ம கோயில் வந்து வடகமரையில் பாதாள பைரவி, பாலாம்பிக மகாசித்தர் கோயில், உச்சிட்ட கணபதி, நீலா சரஸ்வதி தாயி, பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, நடுக்கருப்பு, ஆகாசம், இவங்களுக்கெல்லாம் காவல் தெய்வமாக இருக்காங்க. இன்னும் நிறைய தெய்வங்கள் இருக்காங்க. வில்வலிங்கேஸ்வரர் இருக்கிறாரு, காலபைரவர் இருக்கார், சப்த கன்னிகள் இருக்காங்க, சப்த மாதர்கள் இருக்காங்க, வில்வலிங்கேஸ்வரர் இருக்கார், பக்த ஆஞ்சநேயர் இருக்கார். எத்தனை தேவதைகளும் எல்லாம் அங்கே இருக்காங்க. எல்லாம் வந்து எனக்கு 16 வயசில் அவங்க வந்து கனவுல சொன்ன கோயில் தான். அது காட்டுக்குள்ளே தான் இருக்குது. காட்டுக்குள்ளே தான் அவங்க எந்த இடம் சொன்னாங்களோ அந்த இடத்துல நம்ம கட்டி இவர் மாதிரி தர்மம் செய்கிறோம், சேவை பண்ணுறோம். ஐயாவும் நிறையா தர்மம் பண்ணுறாரு, சேவை பண்ணுறாரு. இல்லை அந்த மாதிரி இதை நம்மளும் பண்ணிகிட்டு இருக்கோம். அவ்வளோதான். நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான். பர்டிகுலராக நம்ம கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுங்க. பர்டிகுலர் வந்து ஆத்தூர்லேருந்து தலைவாசல், கள்ளக்குறிச்சி மெயின் ரோட்டில் தலைவாசல்லேருந்து பக்கத்தில் 8 கிலோமீட்டரில் வடகுமரை கிராமத்தில் இருக்குது இந்த கோயில். அந்த ஊர் கிராம மக்கள் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க? இல்லை, எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க கூட வராங்க. மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் இங்கெல்லாம் தொடர்பு வச்சுக்குவாங்க. இந்த தேவதை, ஏன்னா இந்த தேவதைகள் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. பாதாள பைரவி எங்கேயும் இல்லை, பாலாம்பிகை மகாசித்தர் கோயிலும் எங்கேயும் கிடையாது. 2 பேரும். ஏன்னா அர்த்தநாரீஸ்வரன் கோயில்
திருச்செங்கோட்டில் தான் இருக்குது. இங்கே வந்து தாயும் பிள்ளையும் இருக்கிற கோயில் இந்த ஒரு இடம் தான் உலகத்திலே. அதான் அம்பாள். பாலாம்பிகை சித்தர்கள் வந்து அவருடைய பாலாம்பியோடைய பிள்ளைங்க தான். அதனால் அவங்க 2 பேரும் இணைஞ்சு அவங்க ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காங்க, காட்சி கொடுத்துட்ருக்காங்க. சரிங்க, வேறு ஏதாவது உங்கள் பக்தர்களுக்கு இல்லை நம்மளுடைய நேயர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இது நிறைய இருக்குது சாமி. நம்ம வந்து என்னென்னா, தர்மம் ஒன்றாலே உன் கர்மாவை விளக்க முடியும். சித்தர்களுக்கு சேவை செய்தால் ஜெயித்திடலாம் உன் விதியை. 2ஐயும் ஃபாலோ பண்ணாவே நல்லது நடக்கும். ஒரு மனிதனுக்கு தீங்கு செய்யாமல் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம அவங்கவுங்க வேலையை பார்த்தாவே உலகம் நல்லா இருக்கும். நம்ம மக்களும் நல்லா இருக்கலாம். ஆடை தானம், அன்னதானம் இதை நம்மளால் முடிஞ்சு தான் செய்கிறோம். நம்ம ஒன்றும் அதிகம் தொந்தரவு, நம்மளால் முடிஞ்சு செஞ்சாவே அதே என்னென்னா, நம்ம செய்த கர்மாவை அன்னதானம் மூலம் ஆடதானமும் செய்ய செய்ய நம்ம கர்மா நம்மளை விட்டு போகுது. நம்மளை விட்டு கர்மா போக போக ஆட்டோமேட்டிக் எல்லாமே நல்லதே நடக்குது. நம்மளுக்கு நல்லதாச்சுன்னா ஊருக்கே நல்லது. ஆமாம், உலகமே உலகத்துக்கு ஆடை தானம், அன்னதானம், கோதானம். ஆமாம், தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம். அன்னதானம். ஆமாம். வண்டி எடுத்து வந்து போடு. சித்தர்களுடைய சக்கரம் சாமி. சித்தர்களுடைய வணங்குறது உச்சிட்ட கணபதியுடைய சக்கரம். ஐயா ஆன்மீகத்திலேயே நல்லா தொண்டு செய்யணுங்கிறதுக்காக நம்ம கோயில் சார்பாக நான் அன்பளிப்பாக அவருக்கு கொடுக்குறேன். மேலும் மேலும் இன்னும் தொண்டு செய்யணும். அம்மாளுடைய அருளால் சித்தர்களுடைய எல்லாம் நல்ல ஆயுள் விருத்தியோட மக்களுக்கு தொண்டு செய்யும். சிவசிவ அரகர மகாதேவா. எழுச்சி மலை இருக்கு சாமி. அம்மா பைரவி தாய் ஆயுள் விருத்தியோட பார்த்துக்காயா, பிள்ளைய பார்த்துக்க, நல்லதே நடக்காயா, நல்லா ரொம்ப நாளைக்கு நெடுவரி இருப்பேன். புரியுதுண்ணா.